ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடி அந்த சிந்தையோடு வாழ்கிற நல்ல வாழ்க்கை மாறட்டும். அப்படிப்பட்ட நாட்களாய் இது மாறுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ரொம்ப அதிகமாக சர்ச்சைக்கு போகிறதில்ல. எனக்கு கிறிஸ்தவர், குடும்பங்கள் எல்லாம் போவாங்க, அவர் அதிகமாக போகிறதில்லை. ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்திலே கர்த்தர் சொன்னார், ஒரு நாட்கள் முடிந்தது, பரலோகத்து வா என்று சொன்னார். சொப்பனத்தில் கர்த்தர் பேசினார். அவர் சொன்ன, ஆண்டவரே எதையாகிலும் கொண்டு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு தாங்க. இல்லை, கொண்டு வர முடியாது. திருப்பி கேட்டான், நான் ஏதாவது மேலே கொண்டு வரணும், எனக்கு வாய்ப்பு தாங்க. சரி என்று சொன்னார். இவன் தன்னுடைய சொத்து சோகங்கள் எல்லாம் விற்று அது தங்கமாய் மாற்றி ஒரு சூட்கேஸில் வைத்து அதை கொண்டு போகிறான். சொப்பனத்தில் கர்த்தர் காட்டுகிறார். அந்த வாசலில் கொண்டு போய் நிறுத்தின உடனே தேவதூதன் சொன்னால், நிறுத்து, சூட்கேஸ் எல்லாம் வச்சிருக்கேன், ஐயா என்னோட சொத்து சுகத்தெல்லாம் வைத்து தங்கமாக்கி கொண்டு வந்திருக்கேன். அவர் சொன்ன சிரித்தார். இதெல்லாம் மனிதர்கள் மிதிக்கிற இடம், இதுவா நீ கொண்டு வந்த? இங்கே அப்படி ஒன்றும் தங்கம் விலை மதிப்பட்டதில்லை என்று சொன்னபோது அவர் முழித்து விட்டார். நல்ல கவனிங்க, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகள் நாடுகளில் வேதம் சொல்லுகிறது. மக்கள் இன்றைக்கு ஏதோ இம்மைக்குரிய காரியங்களிலே ஏதோ ஐஸ்வர்யம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லதுதான். ஆண்டவர் நம் வாழ்வதற்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர். ஆனால் இந்த உலக பிரகாரமான பணமோ காரியமோ நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. அதனால ஏன்னா வாசிக்கும் போது உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது 23 கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். சீயோனின் ஆசீர்வாதம். அப்போ உன்னதங்களின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அது என்ன? அப்ப என்ன நாட வேண்டும்? இந்த உலகத்தில் வாழும்போது பூமிக்குரியவைகள் அல்ல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று அந்த பூமிக்குரிய சிந்தையோடு வாழாதபடி ஒரு மேலான சிந்தையோடு வாழணும். அதனாலதான் இயேசு சொல்லும் போது முதலாவது என்னுடைய ராட்சியத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார். வாசிக்க கேட்கலாமா? கொலோசியர் 3:2 பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரியவைகளே அல்ல. ஏன்னா கனமுறிந்த மனுஷனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அந்த மிருகங்களுக்கு, பகுத்தறிவற்ற மிருகங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது பிராக்டிஸ் பண்ணி கொடுத்தா அது செய்யும். ஆனா தெய்வீக சிந்தை இல்லை. நம்ம அப்படி இல்லை. பூமிக்குரியவர்கள் மேலானதினால ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை இயேசு வருகை இல்லது மரணம் எது என்னை சந்தித்தாலும் அவரோடு கூட இருப்பேன் என்று மேலான சிந்தையில வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கையும் பரலோக மாதிரி இருக்கும். ஆமென். முடிவில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். ஆமென். அந்த கிருபையை கர்த்தர் தருவார். அந்த மேலான சிந்தையோடு வாழுங்கள். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாங்களும் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலான சிந்தையோடு வாழ கிருபைதான். பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.